ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி 24,000 தாண்டுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ என்எஸ்சி என்ன கொடுத்துருக்காங்க, நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டெரிவேட்டிவ்ஸில் 24,000 கால், 23,800 கால், 23,700 புட்டு, அப்புறம் 23,900 கால், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்க்க போனோன்னா நமக்கு 23,850 அதுதான் நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது. அதன்படி பார்க்க போனால் நமக்கு கால் 78, புட்டு 170, டோட்டலாக ஒரு 148 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ரெசனன்ஸ் ஒன்றா இருக்க போகிறது 23,928, ரெசனன்ஸ் 2ஆக இருக்க போகிறது 23,998. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,750, சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,702. அதனால தான் நம்ம இப்போ இதில் என்ன சொல்கிறோம், 24,000 தாண்டுமா நிஃப்டி, ஆல் டைம் ஹை ஆகும் அது அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 23,854. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் 23,854க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் 24,000 தாண்டிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வால்டைல் இருக்க சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அட்டவணையில் இல்லை. அட்டவணையை பார்க்கும்போது நமக்கு வந்து 24,000, 23,800, அப்புறம் 23,700 அதுதான் நமக்கு வருது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 24,000 போகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் 23,850 தாண்டினா மட்டும் கால் ஆப்ஷன்ஸ் போங்க, இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிலேயாக என்ட்ரி எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, அதோடய மந்த்லி எக்ஸ்பிரி வேறு, டைம் டிக்கே நிறையா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் ஆனால் ரேலியும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.